தானியேல் 2ஆம் அதிகாரம் 6ஆம் வசனத்தை பார்க்கும் பொழுது Daniel 2:6 2:16 பார்க்கும் பொழுது 2:16 அங்கே அவன் ஜெபிக்க தவணை கேட்டு வெளியே வருகிறான். Here he asked for an occasion to pray and came out. அவனுடைய பிரேயர் லைஃப், his prayer life. ஒரு மனிதனை சிங்காசனத்துக்கு அடிமைத்தனத்திலிருந்து தேவனுக்கு அடிமையாய் மாறின ஒரு குப்பையில கிடக்கிற ஒரு மனுஷனை சிங்காசனத்துக்கு கொண்டு போகணும்னா முதலாவது பிரதிஷ்டை, இரண்டாவது பிரேயர் லைஃப். A man who is found in the dust, if he has to be taken up to the throne, first thing is the life of consecration, secondly the life of prayer. பிரேயர்ன உடனே என் மனைவி பயங்கரமா எனக்காக ஜெபம் பண்ணுவாங்கன்னு சொல்லிட்டு இவர் புருஷர் படுத்துக்குவாரு. When you said about that, the husband will lie down saying, my wife is praying for me. அந்த பிரேயர்ல நீ சாவாம பிழைச்சிட்டு வருவே தவிர நித்திய ஜீவனை நீ வாங்க முடியாது. By that prayer you will live without dying, but you cannot inherit everlasting life. எங்க அம்மா எனக்காக பயங்கரமா ஜெபம் பண்ணுவாங்க. My mother is praying for me. அந்த அம்மா பயங்கரமா ஜெபம் பண்றதுனால உனக்கு வேலை கிடைக்குது, வாழ்க்கை கிடைக்குது, நல்ல சந்தோஷமா இருக்கற. ஆனா நித்திய வாழ்வு கிடைக்காது. It is because of that you are employed, you have a good life, but not everlasting life. தமிழ்ல சொல்லுவாங்க வாயும் வயிறும் தனிதான். In Tamil they used to say mouth and stomach are separate. உன்னுடைய தனிப்பட்ட ஜெப ஜீவியம் எப்படி இருக்கு? But how is yours individual prayer life? உனக்குன்னு ஒரு பிரேயர் டைம் வச்சுக்க. You have a personal prayer time. நீ பெரிய IAS கலெக்டரா கூட இருந்துக்கங்க. You may be IAS or collector. நான் ஒரு ஜெயில் சூப்பரண்ட் ஒரு இடத்துல பார்க்க போனேன். I visited a jail superintendent. நான் ரொம்ப சின்ன பிரதர் அசிஸ்டன்ட் தான் நான் ஊழியத்துல இருக்கேன். Then I was an assistant in the ministry. அவர் ஏதாவது ஒரு ஊழியக்காரங்க வந்தா நான் இந்த ஆஃபரிங்க கொடுத்துருவேன், எனக்கு டைம் இல்லையேன்னு சொன்னாரு. உடனே பெரியவர் என்னை அனுப்பிட்டாரு. And he said, if you send some servant of God, I will give this offering. I do not have the time. Then the pastor sent me. அவர் பெரிய ஜெயில் சூப்பரண்ட். He was a jail superintendent. வயசான மனுஷன். An old man. அங்க நீங்க போனீங்கன்னா ஜெயில்ல ஒவ்வொரு அசைவும் இவர் இல்லாம அசையாது. இவர் வந்தாலே ஒரு 100 பேர் சல்யூட் அடிப்பாங்க. Every moment in the jail was done with his knowledge. That was that done. ஆனா நான் உள்ள போன போது when I went in, எல்லாரையும் வெளியே போக சொன்னார். He asked everyone to get out. நான் அவர் வயசுக்கு அவருக்கு பிள்ளைக்கு பிள்ளையா இருப்பேன். I am only his child's state. ஆனா அவர் அவ்வளவு கனம் பண்ணி. But he honored me so much. பிரதர் ஊழியக்காரங்க வந்திருக்காங்க, எல்லாரும் வெளியே போங்க அப்படினாரு. ஆபீஸ்ல உள்ள அவ்வளவு பேர் வெளியே போயிட்டாங்க. He asked everyone in his office to get out. உள்ள ஒரு சின்ன ரூம்க்குள்ள கூட்டி போனாரு. He called me to a little room. ஜெபம் பண்ணுங்க. He said pray for me. எனக்கு ஆச்சரியமா இருந்துச்சு. I was surprised. நான் ஜெபிச்சிட்டு தான் வந்தேன். I prayed and came. எதுக்கு இத சொல்றேன்? Why I say this is? அப்பதான் யோசிச்சேன் அவருக்கு அது பிரேயர் ரூம். And that was his prayer room. அந்த ஆபீஸ்லயும் டைம் கிடைக்கும்போது அங்க சாப்பிடுறது ஜெபம் பண்றதுக்குன்னு ஒரு குட்டி ரூம் வச்சிருக்காரு. Even in his office when he has time he goes to that room to pray. உங்களுக்கு பிரேயர் டைம் இருக்கா? Do you have a time of prayer? இல்ல டைம் கிடைக்கும்போதெல்லாம் நாங்கள் ஜெபம் பண்ணுவோம். No, whenever I have time I pray. குடும்பமா ஜெபம் பண்றீங்களா? Do you have family prayers? நாங்க தனித்தனியா ஜெபிச்சுக்கோம். No, we have individual prayers. நீ தனித்தனியா போனா சிங்கம் உன்னை ஈஸியா அடிக்கிறதுக்கு வசதியா இருக்கும். If you individually go, the lion will easily tear you off. மொத்தமா உட்கார்ந்தேன்னா சிங்கத்தை அடிக்கிறதுக்கு வசதியா இருக்கும். If you are together in a family, you will easily tear the lion. ஏதோ ஒரு நாள் ஜாப் டியூட்டி வெளிய பிரயாணம் அப்படினா நான் வரதுக்குள்ள நீ பிள்ளைய வச்சு ஜெபிச்சிரு அப்படினு சொல்லலாம். Maybe if suddenly there is a duty, an extra OT, then you can pray individually with your child. ஒரு சிலர் இந்த பிரேயர்னு சொல்லிட்டு இந்த பிள்ளைகளுக்கு புத்தி சொல்றோம் 1.5 மணி நேரம் சொல்லி அந்த பிள்ளைங்க இவர் மட்டும் தான் பிரசங்கம் பண்ணிட்டு இருக்காங்க, அது தூங்கிக்கிட்டே இருக்கும். அப்படி சொல்ற ஜெபம் அல்ல. But in some families saying that it is a family prayer, the parents keep on instructing the children, but that is not the family prayer. நான் சென்னை திருவொற்றியூர்ல இருந்தபோது when I was in Tiruvachiyur, அப்போ ஒரு ஃபேமிலி, there was a family, அவருக்கு 3 பையன் ஒரு பொண்ணு, 3 sons 1 daughter. எப்ப விசிட்டிங் போனாலும் whenever I went to visit, ஜெபிக்கணுமா? Do you want any prayer? உடனே அவர் சொல்வாரு இந்த 4 ஊழியத்துக்கு போறதுக்காக ஜெபம் பண்ணு. You pray that these 4 may go to the ministry. உடனே மூத்த ஒரே ஒரு பொண்ணு அது சொல்லும், ஐயோ டெய்லி 10 மணி ஜெபம் தொடங்கினா 12 மணி வரைக்கும் நாளைக்கு காலைல ஸ்கூலுக்கு போகணும் வேலைக்கு போகணும் ஒண்ணுமே இல்ல. எடுத்துட்டாருன்னா சியோனை பத்தி ஸ்டார்ட் பண்ணிடுறாரு. Soon the daughter said, every day in family prayer begins at 10 o'clock and ends at 12 o'clock. He starts with instructing of Zion. எங்களை சியோனுக்கு போங்கறாரு, இவரை வேணா கூட்டி போங்க. He says, you go to Zion, you go to Zion, please take him to Zion. இந்த சியோனை பத்தி பேசுறவர் இவர் முதல்ல ஊழியத்துக்கு போயிருந்தா நான் எங்க 4 பேர் நாங்க தொல்லை இல்லாம இருந்திருப்போம், நாங்க பிறந்திருக்கவே மாட்டோம். This man, if he had gone to Zion, we would not have been born at all. அந்த பிள்ளைகளுக்கு அது வெறுப்பா இருந்துச்சு. ஆனா அவர் சளைக்க மாட்டார் மனுஷன். அடுத்த நாள் அதே ஸ்டடி தான். That man was never fed up. He gave the same study the next week. ஆனா கர்த்தர் அவருடைய ஆசையை தீர்த்து ஒரு பையனை ஊழியத்துக்கு கொண்டு வந்தாரு. இங்க மதுரையில இருந்தானே ஜெயராஜ், அவன்தான். But God fulfilled his desire and brought that one son for the ministry. His brother Jayaraj. இப்ப கோயம்புத்தூர்ல இருப்பான். Now he is in Coimbatore. எதுக்கு இத சொல்றேன்? Why I say this is, ஜெபம் சொன்னா ஜெபமா இருக்கணும்.
Prayer should be prayer. அறிக்கை என்றால் அறிக்கையாக இருக்கணும். Confession should be confession. சாட்சினா சாட்சியா இருக்கணும். Testimony should be testimony. பாட்டுனா பாட்டா இருக்கணும், பிரசங்கம்னா பிரசங்கமா இருக்கணும். இதுல ஏதாவது ஒண்ணு மாறிடுச்சு அபஸ்வரமா மாறிடும். Song should be song and preaching should be preaching. If it intermingles, then it will become wrong. சாட்சியில எழும்பி அறிக்கையிடுவாங்க, அறிக்கையில எழும்பி சாட்சி சொல்லுவாங்க, பாட்டு பாடுறேன்னு சொல்லிட்டு எங்கேயோ போயிடுவாங்க. ஒருத்தன் அந்த பாட்டை பிடிக்க முடியாது. Some will confess during the testimony and some will give the testimony during confession and songs will be done away and likewise it goes on. உங்களுக்குன்னு ஒரு prayer time வச்சிருங்க. But you need to have a prayer ஒருவேளை time. இனிமே இதுவரைக்கும் அப்படி fix பண்ணலன்னா இப்ப fix பண்ணுங்க இன்னைக்கு. But today fix it if you had not done it. நீங்க prayer time கரெக்ட்டா ஃபாலோ பண்ணி பாருங்க, miracle நடக்கும். Follow the prayer time, you will have a miracle in your life. அப்போஸ்தலர் 3ஆம் அதிகாரம் Acts 3. முதலாம் வசனத்தை பாருங்க. The first. அப்போஸ்தலர் 3ஆம் அதிகாரம் Acts 3. முதலாம் வசனத்தை பாருங்க. The first verse. அப்போஸ்தலர் 3:1. Acts 3:1. ஜெபவேளையாகிய 9ஆம் மணி நேரத்திலே ஜெப வேளையாகிய 9ஆம் மணி நேரம். The hour of prayer, the 9th hour. அன்னைக்கு தான் அற்புதம், ஃபர்ஸ்ட் அற்புதம் சீஷர்கள் செய்ய ஆரம்பிக்கிறாங்க. It is then the disciples began to do the first miracle. 40 வருஷமா நடக்காதவனை தூக்கி எடுத்து நிறுத்துற இடம் அந்த ஜெப வேளை தான். And it is that hour of prayer which made the 40 years the limp man to உன்னுடைய walk. prayer time கரெக்ட்டா நீங்க மெயின்டைன் பண்ணீங்கன்னா அற்புதம் தானாக நடக்கும். Maintain your prayer life, miracles will be all the way done. உன்னுடைய prayer time தான் உன்னுடைய சிங்காசனத்துக்கு உன்னை திருப்பி விடக்கூடிய வழி. Your time of prayer is the time of turning you to the throne. அப்போஸ்தலர் 10ஆம் அதிகாரம் Acts 10. 3ஆம் வசனத்துல பாருங்க. Verse 3. 2ஆம் வசனத்துல எப்பொழுதும் ஜெபம் பண்ணுகிற கொர்நேலியு. It is second verse says about Cornelius who prayed always. ஆனா 3ஆம் வசனத்துல ஏறக்குறைய 9ஆம் மணி நேரத்தில் அவன் ஜெபிக்கும் பொழுது தேவ தூதன் அவனுக்கு பதில் வந்து கொடுத்தான். And in third verse we see when he was evidently about the 9th hour of his prayer, the angel gave him the என்ன answer. மாதிரி அவன் பிரேயர்ல இருந்திருப்பான், பரலோகம் திறந்து தேவதூதன் இறங்கி வர்றான்னு பாருங்க. Then think about his prayer life and the angel from heaven came. உன்னுடைய ஜெபங்களுக்கு பதில் வேணுமானால் நீ சரியான விதத்துல ஜெபிக்க, அந்த டயத்துல ஜெபிக்கணும். If you need the answer for the prayer, pray in time. அடுத்ததாக அப்போஸ்தலர் 10ஆம் அதிகாரத்திலே பார்க்கும் பொழுது Next we see in the same chapter Acts 10. 9ஆம் வசனத்திலே பார்க்கும் பொழுது Verse 9. பேதுரு 6ஆம் மணி நேரத்திலே ஜெபம் பண்ணி கொண்டிருந்தான். Peter was about praying in the 6th hour. அவனுடைய பிரேயர் டைம் வந்து 6ஆம் மணி நேரம். Peter's prayer time was 6th hour. காமனா இஸ்ரவேலுடைய எல்லாருடைய பிரேயர் டைம் 9ஆம் மணி நேரம். Ordinary Israelites, they pray in the 9th hour. இந்த 6ஆம் மணி நேரத்திலே ஜெபிக்கும் பொழுதுதான் வானம் திறந்தது, ஞானதிஷ்டி அடைந்தான், அவனுக்கு தேவனுடைய சித்தம் வெளிப்படுத்தப்பட்டது. But Peter prayed the 6th hour, there was a trance, heaven opened and plan of God was revealed. அப்ப உங்களுடைய வாழ்க்கையில அற்புதங்கள் நடக்கணும், வானம் திறக்கணும், தேவதூதர்கள் உங்களோடு இடைப்படணும், இப்படிப்பட்ட ஆசைகள் எல்லாம் உங்களுக்கு இருக்குன்னு சொன்னா, நீங்க சிங்காசனத்துக்கு போகணும்னு சொன்னா பிரதிஷ்டையோடு ஜெபம் தேவை. Therefore, if you have the desire that your prayer need to be answered, heaven need to be opened, angels need to appear and you should get up to the throne, then you need a prayer time. சாத்ராக் மேஷாக் ஆபேத்நேகோ ஜெபத்தை விட தானியேலுடைய ஜெபம் சிறந்தது. And Daniel's prayer was excellent than the prayer of Shadrach, Meshach and Abednego. 4 பேரும் ஜெபிச்சாங்க, 3 பேர் தூங்கிட்டாங்க. 4 prayed but 3 slept. ஆனா ஒருத்தனுக்கு அந்த வெளிப்படுத்தல் கிடைத்தது. But one had the revelation. அவனுக்கு எப்படி தூங்க முடியும்? How could he sleep? அந்த ஜெபாவி இருக்கிறவனுக்கு தூங்க முடியாது. The man with prayer life cannot sleep. காலையில ராஜாட்ட பதில் சொல்லணும். And he has to give the answer to the king. இல்லனா தலை போய்டும். Else he will be அதனால அவனால beheaded. தூங்க முடியல. Therefore he could not sleep. அவன் போராடி அந்த பதிலை பெற்றுக்கொண்டான். He strove to receive the answer. ஜெபத்திலே தேவ ஆலோசனை வெளிப்படுகிறது. Counsel of God appeared in prayer. ஜெபம் தான் உன்னை சிங்காசனத்துக்கு உரியவனாக இரண்டாவது பகுதிக்கு உன்னை இழுத்துச் செல்கிறது. Prayer secondly lifts you up to the throne. இந்த ஜெபத்துக்கு தேவன் பதில் கொடுத்த உடனே And soon when God answered his prayer, ராஜா இவனை யாரா மாத்திட்டான் தெரியுமா? you know whom the king made him? தானியேல் 2:49 பார்க்கும் பொழுது 2:41 of Daniel. பாபிலோன் மாகாணத்து காரியங்களை விசாரிக்கும்படி அவனை மேல் கொண்டு வந்து விட்டான். The king lifted him high that he might inquire about the provinces of Babylon. பாபிலோன் மாகாணத்துக்கு அதிகாரியாக மாறிவிட்டான். And he was made the ruler of the province. இப்போ சிங்காசனத்தினுடைய ஆர்டினரி ஸ்டெப்ல ஒரு ஃபர்ஸ்ட் ஸ்டெப் ஏறறான். Now the first step of his reign was come. எப்படிப்பட்ட ஒரு அனுபவம் என்பதை நீங்கள் பார்க்க வேண்டும். Look at this precious experience. எப்படிப்பட்ட ஒரு அனுபவம் கிடைத்தது? How could he get that experience? இது அவனுடைய ஜெபத்தினால் அவனுக்கு கிடைத்த ஒரு தன்மை. This was simply through his prayer. அடுத்ததாக இவனுடைய வாழ்க்கையில உள்ள முக்கியமான தன்மை என்ன? அடுத்ததாக இவனுடைய வாழ்க்கையில உள்ள முக்கியமான தன்மை என்ன? Nextly, the precious quality in his life. அவனை
குற்றம் கண்டுபிடிக்க ரொம்ப ட்ரை பண்றாங்க. They tried the maximum to excuse him. என்ன விதத்திலேயாவது அவனை குற்றம் கண்டுபிடிச்சிடணும். To accuse him, they tried the best. அவர் அங்க போனாரு, இங்க போனாரு, அப்படி பார்த்தாரு, சிரிச்சாரு, அங்க நின்னாரு, அந்த வீட்டுக்கு வந்தாரு, தனியா வந்தாரு, உட்கார்ந்து இருந்தாரு, பேசினாரு, போனாரு, ஏதோ உன்னை முடிவு கட்டணும்னு முடிச்சிட்டான். They did some or the other thing to accuse you and to put an end of your life. அந்த நேரத்துல ரொம்ப கவனமாக இருக்கணும். But it is then you have to be very careful. தானியேல் 6ஆம் அதிகாரம் 4ஆம் வசனத்துல Daniel 6:4. அவனிடத்தில் ஒரு முகாந்தரத்தையும் குற்றத்தையும் கண்டுபிடிக்க அவர்களால் முடியவில்லை. But they could find none occasion to find an error or a அவன் fault. உண்மையுள்ளவனாய் இருந்தபடியினால் அவன் மேல் சுமத்த யாதொரு குற்றத்தையும் கண்டுபிடிக்க முடியவில்லை. For as much as he was faithful, neither was there any error or fault with him. இந்த ஊழியம் குற்றப்படாதபடி எவ்விதத்திலும் நாங்கள் தேவ ஊழியர்கள் என்று நாங்கள் விளங்க பண்ணுகிறோம். Approving ourselves to be servants of God, that we should not be blamed in anything. குற்றம் கண்டுபிடிப்பது என்பது பிசாசுனுடைய ஒரு பெரிய ஊழியம். And this is a great ministry of the devil to find blame. வெளிப்படுத்தல் 12:10 அப்படி சொல்லி இருக்கிறது. இரவும் பகலும் குற்றம் சாட்டுகிறவன். Revelation 12:10 says, the accuser of our brethren day and என்ன night. நடந்தாலும் இந்த குற்றச்சாட்டு வந்துகிட்டே இருக்கும். And how much ever you walk, this accusation will come. நாம் குற்றம் சாட்டப்படாதவர்களாய் கர்த்தருக்கு முன்பாக வாழ வேண்டும். But we need to dwell before God as one not accused. இந்த இடத்துல தேவன் எதிர்பார்ப்பது உண்மை. Here God expects faithfulness. உண்மை. Faithfulness. வெளிப்படுத்தல் 17:14 பார்க்கும் பொழுது Revelation 17:14 says, அவரோடு இருக்கிறவர்கள் அழைக்கப்பட்டவர்களும் உண்மை தெரிந்து கொள்ளப்பட்டவர்களும் உண்மையுள்ளவர்களுமாய் இருக்கிறார்கள். And they that with him are called and chosen and faithful. அவர்கள் ராஜாதி ராஜாவோடு இருப்பார்கள். And they shall be with the King of Kings. ஒரு சிலர் தங்க காரியத்தில் உண்மை இருப்பாங்க, மத்தவங்க காரியத்தில் அவன் எக்கடு எனக்கண்ணே அப்படினு சொல்லிடுவாங்க. Some are faithful in their own matter but not in others. அப்படி அல்ல. Not like that. யார் காரியத்திலும் நீ உண்மையா இருக்கணும். You need to be faithful in every இல்ல matter. ஆவிக்குரிய காரியத்தில் நாங்க உண்மையா இருப்போம். உலகத்தை பத்தி எங்களுக்கு கவலை இல்ல. No, we are not worried about the world, but we will be faithful in spiritual matters, some say. லூக்கா 16:10, 11, 12 மூன்று வசனங்களை பார்க்கும் பொழுது Luke 16:10, 11 and 12. கொஞ்சத்தில் உண்மை. Faithful in few things. 11 உலகப் பொருட்களில் உண்மை. Faithful in worldly things. 12 வேறொருவன் காரியத்தில் உண்மை. And faithful in another matters. மத்தவங்க காரியத்துல நீ உண்மையா இருக்கணும். You need to be faithful in உலக others. காரியத்திலயும் உண்மையா You இருக்கணும். need to be faithful in worldly உனக்கு things. தேவன் கொஞ்சம் தான் கொடுத்தாருன்னா அதுலயும் உண்மையா இருக்கணும். God has given you little, be faithful in it. உனக்கு கர்த்தர் 15,000 ரூபாய் கொடுத்தாதான் நீ 1,500 ரூபாய் காணிக்க கொடுக்கணும். 150 ரூபாய் கொடுத்ததுல நானே சோத்துக்கு வழி இல்லையே, நான் எப்படி 15 ரூபாய் கொடுப்பதுன்னு நீ கணக்கு போட்டீனா அந்த 150 ரூபாய் அடுத்த நாள் 15 ரூபாயா மாறிடும். திருப்பி நீ 1 ரூபாய் கூட கொடுக்க முடியாது. If you are going to give the account saying, if God gives me 15,000 only, I can give 1,500, and if you keep on saying the account that and reducing your number, then God cannot do anything for you. இப்ப ஒரு ட்ரெண்ட் பெண்டிகாஸ்டல் லைஃப்ல வந்திருக்கு. Now a new Pentecostal trend is come up. எப்படின்னா What is it? எல்லாம் வசதியா இருக்காங்க. They are all well off. நீங்க அங்க போய் பாருங்க, நல்லா வெல் செட்டில் ஆயிருக்காங்க. You go there and see they are well நம்ம settled. இல்லாதவங்களுக்கு அனுப்புவோம். But let us send to those who have not. நான் சொல்றது இது தப்புன்னு நான் சொல்ல வரல. I don't say it is wrong. நீ செய்ய வேண்டியதை செஞ்சுட்டு இல்லாதவங்களையும் கவனிக்கணும். அதுதான் பைபிள். But first of all, do that which you ought to, and then look after the needy ones. திடீர்னு டைவர்ட் ஆயிட்டாரே காணிக்கையில அப்படின்னு நீங்க யோசிச்சிட கூடாது. Don't think pastors diverting to the offerings. உண்மையை பத்தி பேசணும்னு ஆசைப்படுறேன். I want desire to speak about faithfulness. உபாகமம் 12ஆம் அதிகாரம் 13, 14 வசனத்துல பார்க்கும் பொழுது Deuteronomy 12 and 13. 13, 14 13 and 14. கண்ட இடமெல்லாம் உன் சர்வாங்க தகன பலியை செலுத்தாதே. Take heed that thou offer not thy burnt offering in every place. எச்சரிக்கையாயிரு. Beware. உன் கோத்திரங்கள் ஒன்றில் கர்த்தர் தெரிந்து கொள்ளும் இடத்தில் மாத்திரம் உன் சர்வாங்க தகன பலியை செலுத்துவாயாக. Offer thy burnt offering in the place which the Lord shall choose in one of thy tribes. அந்த இடத்துல பண்ற பிரசங்கத்துக்கு கற்பிக்கிற காரியங்களுக்கு நீ கீழ்ப்படிந்து செயல்படுத்தினால் போதுமானது. And it is enough that there thou shall obey the commands that I command thee. உன்னுடைய ஜீவிதத்துல உண்மையை தெய்வம் எதிர்பார்க்கிறார். And God expects faithfulness in your கொஞ்சத்திலும் lives. உண்மை, அநேகத்திலும் உண்மை. Faithful in little, faithful in many. பேச்சில, பார்வையில, செயல்ல, சிந்தையில, சிரிப்புல, வாழ்க்கையில ஒவ்வொரு பகுதியிலும் உண்மை தேவை. You need faithfulness in your sight, walk, deed, behavior and every aspect. இதுதான் அடுத்தவனை சிங்காசனத்துக்கு டாப்புக்கு கொண்டு போறதுக்கு வசதியா இருந்தது. This was convenient that he might be lifted up to the throne. இந்த லெவலுக்கு
வரும் பொழுது அவன் ஃபர்ஸ்ட் ஸ்டெப்புக்கு வந்துடுறான். When he came to this throne, he came to the first step. இந்த ஸ்டெப்ல வரும் பொழுதுதான் தானியேல் 6ஆம் அதிகாரம் 3ஆம் வசனத்துல பார்க்கும் பொழுது At this step, when we see in Daniel அவனை 6:3, ராஜ்யம் முழுமைக்கும் அதிகாரியாக ஏற்படுத்த ராஜா நினைத்தான். we see the king thought to express him as the king over all the realm. தானியேல் 5:16 பார்க்கும் பொழுது Daniel 5:16, மூன்றாவது அதிகாரியாக மாற்றுவான்னு சொன்னா he was made the third மூன்றாம் அதிபதி. and the third ruler. ஆனா இப்ப 6ஆம் அதிகாரம் 3ஆம் வசனத்துல பார்க்கும் பொழுது எல்லாத்துக்குமே அதிபதியா மாறிட்டான். But now in 6:3, he became the ruler of the whole realm. நேபுகாத்நேச்சார் 7 வருஷம் மிருகமாக இருந்தான். Nebuchadnezzar was an episode 7 years. சரித்திரம் சொல்லுகிறது This history இந்த says, 7 வருஷமும் தானியேல் தான் ஆளுகை செய்தானா. all the 7 years Daniel reigned. எப்படி இருக்கும்னு யோசிச்சு பாருங்க. Then think how it would have எங்க been. இருந்தாளு? Where was he? பெல்ஷாத்சார் நேபுகாத்நேச்சாருக்கு பிறந்தவனா? Was he born to Nebuchadnezzar? பாபிலோன்ல பிறந்தானா? Was he born in Babylon? இல்ல, No. அவன் அடிமை. But he was a யாருக்கு captive. அடிமை? To whom? தேவனுக்கு அடிமை. A servant to அது God. அவனை பிரதிஷ்டைக்குள்ள கொண்டு வந்தது. Brought him into அது consecration. அவனுடைய ஜெபஜீவியத்தை வளர்ச்சி அடைய வைத்தது. Made his prayer life to அவன் grow. குற்றமில்லாம உண்மையுள்ளவனாய் மாறினான். He became a faithful man. இப்ப எப்படி அவனை அந்த சிங்காசனத்துக்கு கொண்டு வர்றாருன்னு பாருங்க. Now see how he was lifted to the உன்னுடைய throne. உண்மை ராஜ்யம் முழுமைக்கு உன்னை மேன்மையாக மாற்றுகிறது. Your faithfulness will lift you up to the இப்ப throne. இவனை தூக்கி சிங்கக்கவில போடுறாங்க. And now they put him in the den of lions. ஆனா அங்கிருந்து எப்படி தப்பிட்டான்? And from there, how did he escape? அதுக்கு காரணம் என்ன? Reason. அவனுடைய worship. His worship. நீ இடைவிடாமல் தானியேல் 6:20-21-22 வரைக்கும் பார்க்கும் பொழுது Daniel 6:20-22, ராஜா வந்து சொல்றாரு, the king said, ஜீவனுள்ள தேவனுடைய தாசனே, இடைவிடாமல் நீ ஆராதிக்கிற தேவன் உன்னை சிங்கங்களின் வாய்க்கு தப்புவிக்க வல்லவராய் இருந்தாரா? O Daniel, servant of the living God, is thy God whom thou servest continually, able to deliver thee from the lions. எழும்பும்போதும் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் சொல்லிட்டு இருந்தியே, படுக்கும்போதும் இயேசுவே இயேசுவேன்னு சொன்னியே, நடக்கும்போதும் உட்காரும்போதும் எப்பொழுதும் இயேசு இயேசுன்னு சொன்னியே, உனக்கு அந்த தேவன் உனக்கு உதவி செய்ய வல்லவராய் இருந்தாரா? You said Jesus, Jesus when you rose up. You said Jesus when you walked. You said Jesus when you went to bed. And was he able to deliver you from the lions? அவன் சொல்றான், ஆம் ராஜாவே. He said, நான் okay. இடைவிடாமல் ஆராதிக்கிற தேவன் எங்களுடைய தேவன் சிங்கங்களின் வாய்களை கட்டி போட்டார். My God whom I serve continually hath shut the lions' mouths. உன்னுடைய வாழ்க்கையில உன்னுடைய ஆராதனை ரொம்ப முக்கியம். Your worship is much important. அதனாலதான் நம்முடைய சர்வீஸ்ல எல்லாம் worship ஒரு half an hour ஆவது நடத்துறோம். ஆனா நம்ம ஆளுங்க என்ன செய்வாங்க, அது முடிஞ்ச பிறகு மெல்ல வருவாங்க. That's why we conduct at least half an hour worship in our services. Our people, they come late after that. அந்த worshipக்கு நீ வந்துட்டேன்னு சொன்னா, worship பண்ணிட்டேன்னு சொன்னா, சிங்கங்களின் வாயை கட்டுவாரு, அக்கினி ஜுவாலை உன்மேல் பற்றாது. But if you attend the worship, then he will shut the mouth of the lions and flaming fire will not kindle upon you. உன்னுடைய வாழ்க்கைக்கு விரோதமான சிங்கம் 1000 வரட்டும், எல்லாத்தையும் கட்டிடுவார். There may be 1000 lions against your life, but he will shut it all. தானியேல் வந்து சர்ச்சில் ஃபேன் போட்டு அழகா நேரா வந்து உட்கார்ந்தா முழங்கால் போட்டு தான் ஆவில ரொம்ப வரல, ரோட்ல விட்டா கூட அழகா worship பண்ணுவான். Daniel did not straight come into the church under the fan and worship God, but he was on knees even in the road. ரோட்ல ஆடிட்டான்னு பார்த்து அவன் மனைவி வந்து சொன்னா, கேவலமா இருக்கு இப்படி போட்டு ஆடிட்டு இருக்க ரோட்ல. And David, when he danced in the road, even his wife mocked at him. அவன் என்ன சொன்னா, தெரியாம ஆடிட்டேன், இனிமே நான் ஒழுங்கா ட்ரெஸ் பண்ணிட்டேன், ஒழுங்கா அப்படியே மரியாதையா வந்துடுறேன் அப்படியே சொன்னா. But did he say, I did it unknowingly? அவன் சொன்னா, நான் நீசன், He said, I am wild. ஆடு மேய்ச்சிட்டு இருந்தேன், I was after the உங்க sheep. அப்பாவை தள்ளிட்டு என்னைய சிங்காசனத்துல வச்சிருக்காரு, நான் எப்படி ரோட்ல சும்மா வருவேன், பெட்டி வரும்போது இன்னும் ஆடுவேன் இன்னும் பாடுவேன். But the Lord has rejected your father and took me to the throne. Therefore, I will be more base, more wild. நல்ல நெடுமுழங்கால நீங்க நில்லுங்க, அது ஒரு அருமையான எக்ஸர்சைஸ். நல்ல கை தட்டு, அது ஒரு எக்ஸர்சைஸ். நல்ல கை வைத்து இதை விட்டு சும்மா காலையில எந்திரிச்சு டாக்டர் நடக்க சொன்னான்ட்டு 3 கிலோமீட்டர் நடந்து குப்புற விழுந்து எழும்பி கோதுமையை சாப்பிட வேண்டாம், 1 மணி நேரம் வொர்ஷிப் பண்ணு, சுகர் வருதா போகுதான்னு பாரு. Stand on your knees, clap your hands, lift up your hands and see how your health is, how your diabetes is. And you need not follow the doctor's instructions. முழங்கால நிக்கணும். You should be on knees. கைகளை உயர்த்தணும். You should lift up your உன் hands. பரிசுத்த கைகளை உயர்த்தி நீ ஜெபம் பண்ணு. உன்னுடைய கைகள் உயர்த்தப்பட்டால் ஜெயம் இல்லாமல் தோல்வி வரவே வராது. Lift up your hands and pray and never defeat, only victory will come. மோசே கைகளை உயர்த்தின பொழுது அமலேக்கரை ஜெயித்துக் கொண்டிருந்தார்கள். Moses lifted up, stayed his hands and Amalekites மோசே கை prevailed. கீழே விழுந்தது, அமலேக்கர் மேற்கொண்டார்கள். When his hands fell down, Amalekites prevailed.